துலாம் அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரோமோட் பண்றேன். பதவி உயர்வு வருவாங்க. குரு பெயர்ச்சி நடக்க போகுது. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்துக்கு வந்து சும்மா அப்படி வந்து உட்கார போறாரு. ஜகஜோதியா ஜொலிக்க போறாருன்னு தான் சொல்ல போறேன். நான் துளாராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி சூப்பரா இருக்க போறீங்க. சரி, ஓகே. இப்ப துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளுடைய சேனல்ல புதுசா வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. நம்மளோட சேனலோட growthக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேரு துலா ராசிக்காரங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ஒரு ராசி. இந்த ராசி சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த ராசியில மிக மிக முக்கியமான 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது விசாகம், சுவாதி, சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி சதவீத விழுக்காடு சூப்பரா இருக்க போகுது அப்படின்றத நான் இந்த வீடியோல கடைசியில தான் சொல்ல போறேன். ஸோ கொஞ்சம் சஸ்பென்ஸ்லயே நான் உங்களை போட போறேன். ஸோ சஸ்பென்ஸோட இருங்க. முதல்ல இந்த துளாராசிக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வர போறாருன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுடைய கரியர், உங்களுடைய வேலை, உங்களோட ரெகக்னிஷன், உங்களோட மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், கௌரவம், இது எல்லாமே குரு தான். இப்ப இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து எந்தெந்த மாதிரி வீடுகள்லாம் பார்க்க போறாரு அப்படின்றத பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10ஆம் வீட்டுல வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டுல இருந்து ராசிக்கு 2ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய பேச்சு, செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய பணம், செகண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களோட ஃபேமிலி, இது எல்லாம் தான் 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டுல பார்க்கக்கூடிய குரு பகவானால உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு பவர் கிடைக்க போகுது. எப்படி? குருனாலே உயர்ந்தவர், ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர் தான் குரு. சோ அப்படி இருக்கும்போது குரு பகவான் விருச்சக ராசிய, விருச்சக வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க எது சொன்னாலுமே நடக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க, என்னப்பா நீங்க சொன்ன போன மாசம் ஒரு விஷயம், இப்ப என்ன இந்த விஷயம் அப்படியே நடக்குது. சோ வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள், நல்லதையே சொல்லுங்க. துளாராசி சும்மாவே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒளி வெளிச்சமா தான் இருப்பீங்க, ஒரு வழிகாட்டியா தான் இருப்பீங்க. பட் இந்த டைம்ல உங்க வாக்கு பழிக்க போகுது, உங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்பட போகுது. நாக்குல வந்து லக்ஷ்மி வந்து உட்கார போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்க போகுதுன்னு பாருங்க. சோ தனம், வாக்கு, குடும்பம், அடுத்து தனம் ஸ்தானத்துல இந்த குரு பகவானோட பார்வை வந்து விழுறதுனால வீட்டுல வந்து கோல்டு வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க, வீட்டுல ஏதாவது ஒரு புது விஷயத்த கொண்டு வந்து மாத்துவீங்க. வாஷிங் மிஷின் வந்து 5 வருஷமா அப்படியே பழசாவே இருக்கும், அப்படியே மாத்தாமலே விட்டுருப்பீங்க. இப்போ வாஷிங் மிஷின் மாத்துவீங்க, ஃப்ரிட்ஜை மாத்துவீங்க, வீட்டையே ஒரு அலசிடுவீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை வந்து விடுறதுனால சுபத்துவமா இருக்க போறாரு குரு. அடுத்து குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களோட 4ஆம் வீட்டுக்கு வந்து விடுது. 4ஆம் வீடு அப்படின்றது உங்களோட வீடுகள், உங்களோட வீடு, மனை, வண்டி, வாகன சுகம் தான் வந்து இந்த 4ஆம் வீடு. சோ இந்த 4ஆம் வீட்டுல 10ஆம் வீட்டுல இருந்து தன்னோட நீச்ச வீட்டை பாக்குறாரு. என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு, 10ஆம் வீடு ஒரு உச்ச வீடு, இதுல எதுக்குங்க நீச்ச வீட்டை பார்த்து என்னதாங்க பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குரு பகவானுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா குரு வந்து தன் தன் எந்த வீட்டுல வந்து அவர் அமர்ந்திருக்காரோ அந்த வீட்டுல அவருக்கு பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் எந்த வீட்டை பாக்குறாரோ அந்த வீடு வந்து சூப்பரா இருக்கும். இப்ப 4ஆம் வீட்டை பாக்குறாரா, இப்ப என்ன பண்ணுவீங்க, பழைய வீடை வித்துட்டு புது வீடு வாங்குவீங்க. ஐடியா இப்பவே ஓடும் மைண்ட்ல. அதாவது ஒரு பயிற்சி வந்து ஜூன் 1ஆம் தேதி தான் இந்த பயிற்சி நடக்க போகுது அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஓகே நீங்க வந்து இந்த டைம்ல நம்ம இந்த வீடை வித்துருவோம், இந்த வீடு வந்து நம்ம குழந்தைங்களுக்காக வாங்கணும், பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இதை வித்துட்டு புது வீடை வாங்கி கொடுத்துடலாம், பழைய வீடு வேணாம், அவங்க வந்து ஒரு புது வீடா வாங்கி கொடுத்தா அவங்க ஜம்முன்னு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இப்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதே கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை வந்து 6ஆம் வீட்டை பாக்குது. கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆக போகுது. கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்ப ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சும்மா அப்படியே கடன் அப்படியே நிற்கும். 30 லட்சம், 20 லட்சம், என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க.
உங்களுக்கு நோய் பிரச்சனையில இருந்து வெளியே வர போறீங்க. சில துளாராசிக்காரங்க யோசிச்சு யோசிச்சு அதுவும் ரிலேஷன்ஷிப்ல தான் ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் உண்டான ஒரு ராசி. என் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணலாம், என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணலாம், அவரோட தேவைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு அதீதமான ஒரு இன்ட்ரெஸ்டும் அந்த யோசனையும் அந்த சிந்தனையுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல எனக்கு தெரிஞ்ச துளாராசியில இருக்கவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வரும். அதே மாதிரி உங்க பார்ட்னரோட தேவைகளை நீங்க வந்து பூர்த்தி பண்ற இடத்துல வந்து கண்டிப்பா இருப்பீங்க. அது பொருளாதார ரீதியா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 10ல குரு வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 10ல ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். என்ன சொல்றோம் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த இடத்துல 10 குரு வரும்போது என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பதவி உயர்வு கண்டிப்பா கொடுப்பாரு. அதான் நான் அந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு டைம். அதுவும் குருவோட 9ஆம் பார்வை 6ஆம் வீட்டுல போய் பாக்குது. 6 அப்படின்றது வேலை, 6 அப்படின்றது உத்தியோகம், 6 அப்படின்றது வருமான ஸ்தானமும் வரும். ஏன்னா இது அறுத்த திரிகோண வீடுகள்ல முதன்மையான வீடு வந்து 6. 2, 6, 10 அறுத்த திரிகோண வீடுகள், ஆர்த்த ஹவுசஸ் அப்படின்னுவாங்க ஜோதிடத்துல. ஸோ அப்போ 2, 6 and 10ல வந்து குருவோட பார்வை வந்து விழுறதுனால பொருளாதாரத்துல துலாம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா யாரும் நகர்த்தவே முடியாத ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு டைம் தான் வந்து இந்த ஒரு அதி அற்புதமான ஒரு டைம் பீரியட். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு மட்டும் சம்பந்தம் கிடையாது சரிங்களா. அவரே வந்து 8ஆம் வீட்டோட அதிபதியாவும் வந்து சுக்கிரன் வந்து வராரு. ஸோ 8 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு அசட்டாவோ ஒரு நிலமாவோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அந்த வகையில சுக்கிரன் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு இருக்காரு. அடுத்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் விசாகம், சுவாதி, சித்திரை. இப்போ இந்த விசாக நட்சத்திரத்துல நீங்க பிறக்குறீங்கன்னா எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? எஸ், சூப்பரா இருக்க போகுது. குருவோட நட்சத்திரம் விசாகம். 90% விழுக்காடு உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்க போகுது. இந்த டைம் பீரியட்ல 90% விழுக்காடு நீங்க நினைச்ச காரியம் பெருமளவு வெற்றி பெற்று ராஜ யோகமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு இனிதே தொடங்க போகுது. அடுத்து சுவாதி, ராகுவோட ஒரு நட்சத்திரம். 99% நான் சொல்லுவேங்க சூப்பரா இருக்க போறீங்க. பிசினஸ் பண்றீங்களா? கில்லிதான். நீங்க தொடர்றது எல்லாமே வெற்றி தான். வெற்றியை தவிர வேறு எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு வெற்றி வெற்றி வெற்றியைத்தான் நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க வாயில இருந்து வரப்போகுது. அடுத்து சித்திரை, செவ்வாயோட நட்சத்திரம். கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க பாஸ். ஏன்னா நம்ம கோவப்படுற ஒரு குணம் நம்மளுக்கு அதிகம். பட் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டோம். படப்படன்னு வெளியில சொல்லிடுவோம். பட்டதை சொல்லுவீங்க. இந்த உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசுறது அந்த கேரக்டர்லாம் நீங்க கிடையவே கிடையாது. என்ன தோணுதோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த இடத்துல சித்திரை. பட் இது பிசினஸா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அவ்வளவு நல்லா இருக்காது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதனால சில விஷயங்களே நீங்க மறைச்சுதான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மறைச்சுதான் பேசுற மாதிரி இருக்கும், மறைச்சுதான் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தத்துல துளாராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு குரு 10ல இருந்தா கண்டிப்பா வரும், வந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கன்னிராசியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அடையலாம். தேங்க்யூ.